இன்று காலை 7:45 மணியளவில் மாணவர்களை ஏற்றி வந்த பள்ளி வேன் கடலூர் ஆலப்பாக்கம் ரயில்வே கேட்டில் ரயில் மீது மோதியிருக்கிறது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதியுள்ளது. ரயில் மோதியதில் வேனில் இருந்த 6 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்டை மூட முயன்றபோது வேன் ஓட்டுநர் கேட்டை திறந்து வைக்குமாறு வலியுறுத்தியதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் மாணவர் நிவாஸ் மற்றும் மாணவி சாருமதி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். ரயில்வே கேட்டை கடக்கும் போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த மற்ற 4 மாணவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். செழியன், விக்வேஷ், சங்கர் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய போது ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மீது மின்சாரம் தாக்கி அவரும் காயமடைந்திருக்கிறார். மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதில் அண்ணாதுரை என்பவர் காயமடைந்திருக்கிறார். ரயில் மோதியதில் பள்ளி வேன் உருக்குலைந்திருக்கிறது. தண்டவாளத்தில் இருந்த அந்த பள்ளி வேனை தற்போது தள்ளி வைத்திருக்கிறார்கள். பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் கடலூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளத்தை ஆய்வு செய்த பிறகே ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் மாணவர்களின் புத்தக பைகள் தண்டவாளத்தில் சிதறி கிடக்கின்றன. அங்கு ஏராளமான பொதுமக்கள் குழுமி இருக்கிறார்கள். அங்கு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. தண்டவாளத்தை ஆய்வு செய்து அதனை உறுதி செய்த பிறகே அந்த மார்க்கத்தில் இனி ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முக்கிய ரயில் சேவைகள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், தற்போதைய விவரம். விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வேன் மீது, அதாவது பள்ளி வேன் மீது மோதி 2 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இது குறித்து தற்போது போலீசாரும் மற்றும் ரயில்வே துறையினரும் விசாரித்து வருகின்றனர். தற்போது இதனால் ரயில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து ரயில்வே போலீசாரும் கடலூர் புதுநகர் போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் என்பது ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியத்தால் நடந்துள்ளது. இந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடாததால் பள்ளி வேன் என்பது அந்த ரயில்வே கேட்டை கடந்துள்ளது. அப்போது அங்க விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வரும்போது அதன் மீது மோதி இந்த துயர சம்பவம் என்பது நடந்துள்ளது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். மற்ற மாணவர்கள் சிகிச்சைக்காக தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்க வந்த அப்போது மின்சார ஒயர் தாக்கி அண்ணாதுரை என்பவரும் தற்போது சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கேட் கீப்பர் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? கேட் கீப்பரை பொதுமக்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் தற்போது எங்கு உள்ளார் என்பது குறித்தும் விவரம் தெரியவில்லை. அவரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் மீது என்ன நடவடிக்கை என்பது, துறை நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்பது இனிமேல் தான் தெரிய வரும். சம்பவ இடத்தில் இப்போ ஒரு அதிகாரிகள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தற்போது இந்த இடத்தை பார்வையிட்டு அதை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த அதாவது ரயில் போக்குவரத்து தொடங்கிய பிறகுதான் அடுத்த கட்ட விசாரணை என்பதே தெரிய வரும். இதுவரை ரயில் போக்குவரத்து என்பது தொடங்கவில்லை. தற்போது அனைத்து இடங்களிலும் இந்த கிராமங்களில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ரயில் போக்குவரத்து தொடங்கிய பிறகு அடுத்த கட்ட விசாரணை என்பது தொடங்கப்படும் என்பதும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக ரயில்வே துறை அளித்த விளக்கம் என்ன? இதுவரை ரயில்வே துறை அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அவர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. ரயில்வே துறையினரின் அலட்சியத்தால் மட்டுமே இது நடந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்த ரயில்வே ஊழியர் பொறுப்பாக செயல்பட்டிருந்தால் இந்த துயர சம்பவம் என்பது நடைபெற்றிருக்காது. தற்போது இங்கே சம்பவம் இருந்த பகுதியில் முதலில் காவல்துறையினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதுதான் ரயில்வே அதிகாரிகள், ஊழியர்கள் வந்துள்ளனர். அவர்கள் தற்போது அந்த மின்சார கம்பி, அருந்து கிடந்த மின்சார கம்பி, தண்டவாளத்தில் சிக்கியிருந்த
வேனை தற்போது மீட்டுள்ளனர். அதேபோல தண்டவாளம் ஏதாவது பாதிக்கப்பட்டுள்ளதா மற்றும் வேற ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, மின்கம்பிகள் அறுந்து கிடந்த மின்கம்பியை சரி செய்ய அவர்கள் தற்போது முயன்று வருகின்றனர். இந்த ரயிலை டீசல் இன்ஜினை பொருத்தி எடுத்து செல்வதற்கான முயற்சிகளும் தற்போது நடந்து வருகிறது. ரயில்வே தரப்பிலிருந்து இதுவரை எந்த நடவடிக்கையோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலோ வரவில்லை. வேன் ஓட்டுநர் உட்பட மற்ற குழந்தைகள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல்ல அவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? அவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? அனைத்து பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் நிலம் என்பது காயமடைந்துள்ளனர். ஆனால் சிகிச்சை அளித்த பிறகு அடுத்த கட்டத்தில் தற்போது அந்த 3 குழந்தைகளும் வேன் ஓட்டுநரும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் பாதிப்பு குறித்து அடுத்தடுத்த சிகிச்சையில் தான் தெரிய வரும். ஏனென்றால் ரயில் என்பது வேகமாக மோதி உள்ளது. வெளிப்புற காயம் சிறிதாக என்றாலும் உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது எலும்பு முறிவு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் என்றதிலும் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை அந்த 3 குழந்தைகளும் பாதுகாப்பாக உள்ளதாக கூறுகின்றனர். மருத்துவர்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சை தற்போது அளித்து வருகிறார்கள். வேன் ஓட்டுநருக்கும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கண்ணதாசன், இந்த விபத்தால முக்கிய ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால என்னென்ன ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? எந்த மார்க்கத்திலிருந்து எந்த மார்க்கம் செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன? தற்போது முக்கிய ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் தற்போது அரை மணி நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது சென்னையிலிருந்து வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் அதன் பிறகு வரும் முழுவன் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. முக்கிய ரயில்கள் அனைத்துமே அந்தந்த இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் இது ரயில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலை எடுத்தால்தான் அடுத்த இது ரயிலே பாதுகாப்பாக வரும். மேலும் இங்க மின்கம்பி அறுந்துள்ளதால் அந்த மின்பாதையை சரி செய்யும் பணியிலும் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். வேனை மீட்கும் பணி தற்போது தண்டவாளத்திலிருந்து வேனை அப்புறப்படுத்தி விட்டனர். ஆனால் அந்த இடத்திலிருந்து மற்ற இடத்தை இன்னும் முழுவதுமாக மீட்க முடியாமல் தற்போது இந்த கிரேன் ஜேசிபி உள்ள வாகனங்களை வரவைத்துள்ளனர். அந்த வாகனங்கள் முழுமையாக வேன் மீட்கப்பட்ட பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும். கண்ணதாசன், திருச்சி ரயில்வே எஸ்பி அங்கு சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்துவிட்டாரா? ரயில்வே துறை சார்பாக விசாரணை தொடங்கப்பட்டு விட்டதா? ரயில்வே துறை சார்பாக விசாரணை தொடங்கப்பட்டது என்று கூறலாம். என ரயில்வே அதிகாரிகளும் திருச்சி எஸ்பியும் தற்போது சம்பவ இடத்தில் உள்ளனர். அவர்கள் தற்போது முதலில் மீட்பு பணியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீட்பு பணி முடிந்த பிறகு அடுத்த விசாரணை தொடங்கும் என்பது அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது அந்த ரயில் போக்குவரத்தை சரி செய்வதற்கான பணியை தற்போது முடுக்கிவிட்டுள்ளனர். அதன் பிறகு அடுத்த கட்ட விசாரணை என்பது தொடங்கப்படும் என்பதும் ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த வேனை முழுமையாக வெளியில், அதாவது சாலைக்கு கொண்டு வருவதற்கான பணியை தான் முதலில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ரயில் மின்பாதையை சரி செய்யும் பணியும் கொண்டு வருகிறார்கள். அதன் முடிந்த பிறகு அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் என்பதும் தெரிவித்துள்ளார்கள். மின்கம்பி அருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அண்ணாதுரை என்பவர் காயமடைந்திருப்பதாக சொன்னீங்க. அவரின் நிலை தற்போது என்னவா இருக்கு? அவர் ஆபத்தான நிலையில் தான் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர்களுக்கு ஹை வோல்டேஜ் கரண்ட் என்பது அவர் உடம்பில் பாய்ந்ததால் அவர் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு உரிய சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் அந்த ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது மின்கம்பி அருந்து விழுந்து அவர் மேல் பட்டுள்ளது. அதனால அதாவது ரயிலில் செல்லும் அந்த மின்சார பாதை என்பது ஹை வோல்டேஜ் கரண்ட். அந்த கரண்ட் அவர் மேல் பாய்ந்ததால் தற்போது அவர் ஆபத்தான நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பாலாஜி என்பவர் பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கலாம். இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு சொல்ல வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அது ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட்டில் ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான். இன்னொரு பையன் பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது.
வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதால் பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த மற்ற மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. செழியன், விஸ்வேஷ் ஆகிய மற்ற மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.